மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. மாணவ செல்வங்களே, இதை நாங்கள் தொடர்ச்சியாக வரலாற்றில் 2ஆம் உலக யுத்தம் பற்றி பார்க்க இருக்கின்றோம். சென்ற முறை ஞாபகம் இருக்கா பிள்ளைகளுக்கு? என்ன படிச்சுட்டு விட நாங்கள் சென்ற முறை 2ஆம் உலக யுத்தத்துக்கான காரணிகளை பார்த்த நாங்கள். ஞாபகம் இருக்கா? மீட்டி பார்க்குற நீங்கள் அடிக்கடி இதுதான் கேள்விக்கு வரும். என்ன இவ்வளோ தூரம் மீட்டி பார்க்க வேண்டும்? இல்லை படிக்கிறதுக்கு முதல் ரெடி தானே? என்ன எல்லா பிள்ளைகளும் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு அங்கங்கே பராக்கு பார்க்காம கவனமாக இன்ட்ரெஸ்டாக கேட்டுக்கொண்டிருக்கணும். என்ன சரியா பிள்ளைகள்? கெட்டிக்கார பிள்ளைகள், நீங்கள் நல்ல பிள்ளைகள். ஓகே, அப்போ நாங்கள் 2ஆம் உலக யுத்தத்தில் அது ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த காரணிகளை நாங்கள் பார்த்த நாங்கள். ஒன்று, திருப்பி ஞாபகம் சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்க. ஹிட்லருடைய எழுச்சியும் அவனுடைய செயற்பாடுகள் ஜெர்மனியில், என்ன இங்கால இத்தாலியில் முசோலினுடைய செயற்பாடுகள். சரியா பிள்ளைகள்? மூன்றாவது, ஜப்பானுடைய ஆக்கிரமிப்பு கொள்கை கிழக்கு பக்கத்தில். நான்காவது, சர்வதேச சங்கத்தின் பலவீனம் அல்லது தோல்வி. இந்த 4 முக்கியமாக இருந்தன. இதை விட வேறு காரணிகளும் இருக்கிறது சொன்னால் விளங்கப்படுத்தின. ஞாபகம் இருக்கோ? ஓகே, குட். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது யுத்தம் எவ்வாறு இடம்பெற்றது என்பதை பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, அப்போ இந்த நாடுகளை குறிக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் பிள்ளைகளுக்கு. என்ன சரியா? நேச நாடுகள், அச்சு நாடுகள் என்று 2ஆக பிரிந்தன. இது ஐரோப்பா. என்ன அப்போ ஐரோப்பாவில் இங்கே பார்த்துக்கொள்ளுங்க, நாடுகளை பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள், குறிக்க சொல்லி கேட்பார்கள். என்ன இப்போ யுத்தம் இடம்பெற்று கொண்டிருக்கிற பிரதேசங்கள் இங்கே இருக்குது. மத்திய கிழக்கு பிரதேசம் இங்கே இருக்குது, இஸ்ரேல். சரியா பிள்ளைகள்? யுத்தம் இப்பொழுது உலகமா யுத்தமாக ஆரம்பிக்கவில்லை, ஆனால் விளிம்பில் நிற்கின்றோம். இப்பொழுது பயங்கரமான சண்டை ஆரம்பித்திருக்கிறது. எங்கெங்கே? ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும். ஹிஸ்புல்லா யாருண்ட ஒரு கிளர்ச்சி படை உண்டு. என்ன எங்கே இருக்குது? லெபனானில் இருக்குது. சரிதானே? அந்த படைக்கும் இங்கே இஸ்ரேலிய படைக்கும் இடையில விடத்தில் இருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க. இந்த விடத்தில் கவனம், குறிக்க சொல்லி கேட்பார்கள் பிள்ளைகள். இங்கே இங்கேயா குறிக்க சொல்லி கேட்பார்கள், கவனம். சரியா? அப்போ இங்கே இதனால் என்ன நடக்கும்? லெபனானுக்கு ஈரான் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறது. இப்போ ஈரானுக்கு பாகிஸ்தான், சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் சப்போர்ட்டாக இருக்கின்றன. விளங்குதானே? அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு ஐக்கிய அமெரிக்கா, பிரித்தானியா, ஜெர்மனி, பிரான்ஸ் இவை சப்போர்ட்டாக இருக்கிறது. இவை தவிர வெளியே இங்கால பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா, ஜப்பான் சப்போர்ட்டாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே யுத்தம் இவையல்ற யுத்தம் இஸ்ரேலுக்கும் இங்கே லெபனானுக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இடையான யுத்தம் விரிவடையும் போது இந்த நாடுகள், நட்பு நாடுகள், அவர்களுடைய நட்பு ஃப்ரெண்ட்ஸ், நட்பு நாடுகள் உதவிக்கு வரும்போது அது உலகமாக யுத்தமாக மாறும். அப்போ இப்போ இப்படி இங்கால ஹிஸ்புல்லாக்களுக்கு, லெபனானில் இருக்கிற ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆர்ஆர் சப்போர்ட், ஈரான், என்ன அடுத்த ரஷ்யா, பாகிஸ்தான், என்ன இங்கே சீனா, வடகொரியா. இதை விட இணைய அரபு நாடுகள், முஸ்லீம் நாடுகளும் சப்போர்ட் பண்ணும். அதே நேரத்தில் இஸ்ரேலை பாதுகாப்பதாக சொல்லியிருக்கிறது இது அமெரிக்கா. அமெரிக்காவினுடைய நேச நாடுகளான பிரித்தானியா இங்கே இருக்குது பிள்ளைகள். இங்கே இருக்குது ஜெர்மனி, இத்தாலி, பிரான்ஸ். இவை ஐரோப்பாக்குள்ள இஸ்ரேலுக்கு உதவி செய்ய வெளிக்கிடும். வேறு பக்கம் வெளியே நீங்கள கிழக்கு பக்கம் பார்த்தா ஜப்பான் இருக்கிறது, ஆஸ்திரேலியா இருக்கிறது. இப்போ இது உலக மகா யுத்தமாக மாறும். உங்களுக்கு குறிக்க சொல்லி வந்தால் இப்போ காட்டி இருக்கிறேன்னு பாருங்க. இங்கே இருக்குது ஜப்பான், இங்கே இருக்குது
வட கொரியா இதில் இருக்குது, இதில் இருக்க தென் கொரியா, என்ன இங்கால ஆஸ்திரேலியா, இதை விட இங்கால பிலிப்பைன்ஸ், இவையெல்லாம் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டான நாடுகள். விளங்குதோ? சரி, எல்லாரும் கூடுதலாக இந்த வடகொரியா, ஈரான் இருக்குன்னு சொல்லப்படுகிறது, இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. வடகொரியா, பாகிஸ்தான், சரியா, அடுத்த ரஷ்யா, இவர்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கு, ரெடியாக இருக்கணும் அதை பயன்படுத்துவதற்கு. அவள் பயன்படுத்தினால் சாம்பல் ஆகும், கண்ணை மூடி முழுக்கிற எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆகிடும். விளங்குதோ? ஆகவே இன்றைக்கு அணு ஆயுத யுத்தம் ஏற்படுறதுக்கு தயாராக இந்த நாடுகள் பாய்ப்பதற்கு ரெடியாக இருக்கின்றன. இஸ்ரேல் மீதும் அமெரிக்கா மீதும் கடுங்கோபத்தில் இருக்கிற இந்த நாடுகள், ஈரானும் அவருடைய கூட்டு நாடுகள். அதே நேரத்தில் அமெரிக்கா இந்த இஸ்ரேலுக்கு கூடுதலான உதவிகளையும் சப்போர்ட்டுகளையும் வழங்கி கொண்டிருக்கு. விளங்குதை இப்போ குறுக்கி சொல்லி கேட்டால் கவனமா, சரியா, ரைட். இதைவிட இந்த முஸ்லீம் கிளர்ச்சிவாதிகள் ஆக ஆர் கருதப்படுகின்றனர். இங்கே இருக்கிற ஹிஸ்புல்லா, லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா, இங்கே இருக்கிற இது கீழே இங்கே இஸ்ரேலோடு சேர்ந்து இருக்கிறது காசா பிரதேசத்தில், என்ன அங்கே ஒரு கிளர்ச்சி படை இருக்கிறது. விலங்குதானே ஹமாஸ், என்ன பேர், காசாவில் இருப்பது, பலஸ்தீனத்தில் இருப்பது ஹமாஸ் கிளர்ச்சி படை. அதே மாதிரி இங்கே ஜெர்மன் இந்த இடத்துல இருப்பது ஹவுதீஸ், இந்த இடத்துல இவை மூன்றும் முக்கியமான கிளர்ச்சி படைகளாக இருக்கின்றன. மறக்கக்கூடாது பிள்ளைகளா, முக்கியமான கிளர்ச்சி படைகள் இவை மூன்றும். அப்போ என்னென்ன இருக்கிறது பிள்ளைகளிங்க? ஒன்று லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா, இங்கே பலஸ்தீனம் மேற்கு கரையில் உள்ள ஹமாஸ், இதைவிட ஜெர்மன் இங்கே இருக்கிற ஹவுதீஸ், இவற்றை விட ஏனைய இன்னும் ஆதரவான முஸ்லீம் கிளர்ச்சி படைகளும் உண்டு. இவையெல்லாம் இஸ்ரேலை தாக்குவதற்கு தாக்கி கொண்டு இருக்கின்றன. விலங்குதானே இப்போ, சரியா? இப்போ அது இன்றைய நிகழ்வு, கட்டாயம் இதெல்லாம் நீங்கள் பார்த்து வைத்திருக்க வேண்டும், அடிக்கடி நியூஸ் கேட்க வேண்டும். ஏன்னா டெலிஃபோன் பயன்படுத்துவது நன்மைக்கு மட்டும். உங்களுடைய யுத்தம் பற்றிய நடவடிக்கையை, நாளாந்த நடவடிக்கை, கோலச்சூழல் வெப்பமடைதல், என்ன காலநிலை மாற்றமடைதல், என்ன இயற்கை அனர்த்தங்கள், இவை எங்கெங்கே நடந்திருக்கு, எப்படி நடந்திருக்கு, எப்போ நடந்தது, என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கிறது, இதெல்லாம் நீங்கள் வேணுமென்ற டெலிஃபோனில் இந்த யூடியூப்பில் இதில் பார்க்கலாம். தேவையில்லா விஷயங்கள், விளையாட்டு விஷயங்கள், கேம் விளையாடுற இதெல்லாம் தூக்கி எறிஞ்சுவாங்க. உங்களுக்கு படிப்பு தான் முக்கியம். விலங்குதானே பிள்ளைகள்? ஆகவே இன்றைய விஷயங்களை பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ இயற்கை அனர்த்தங்கள் முக்கியமானது. அதில் என்னென்ன நிலநடுக்கம் அல்லது புவிநடுக்கம், எரிமலை வெடிப்பு, சூறாவளி, வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு, என்ன சுனாமி, இவற்றையெல்லாம் நீங்கள் எங்கெங்கே நடந்தது, எப்போ நடந்தது, என்ன கடந்த மாதத்தில் இந்த கேரளாவில் நடந்த பெரிய நிலச்சரிவு, என்ன அப்போ இதெல்லாம் நீங்கள் வடிவாக கவனித்து வச்சுக்கொள்ளணும், எல்லாம் பார்த்து வச்சுருக்கணும். என்ன படிப்புக்கும் முக்கியம், நல்ல மார்க்ஸ் எடுக்கையே சிறந்த பிள்ளைகள் எடுப்பது முக்கியம், அதே நேரத்தில் அறிவும் முக்கியம். இன்றைக்கு உலகத்தில் என்ன நடக்குது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ஒவ்வொரு நாள் நியூஸ் கேட்க வேண்டும். என்ன ஓகே, இப்போ நாங்கள் வருவோம். ஆகவே பிள்ளைகள், இரண்டாம் உலக யுத்தத்திற்கான எவ்வாறு காரணங்களை பார்த்தோம். இனி எவ்வாறு இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்படுது என்று பார்த்தோம். அப்போ என்ன நடந்தது? 1939ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஜெர்மனி போலந்தை தாக்கியது. இதோடு யுத்தம் ஆரம்பமாகின்றது. 1939ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஜெர்மனி போலந்தை தாக்குகின்றது. இதுக்குள்ள இருக்க போலந்தா இந்த போலந்தை தாக்குகின்றது. இந்த இருக்கு. அப்போ இங்கே இருக்க ஜெர்மனி, இதுக்குள்ள இருக்கிற ஜெர்மனி, இதுக்குள்ள இருக்க போலந்தை தாக்குகின்றது. போலந்தை தாக்கணும்னு என்ன நடக்கின்றது? போலந்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ உங்களோட ஃப்ரெண்டுக்கு என்ன யாராவது அடித்து என்ன நடக்கும்? நீங்களாம் போகிற மாதிரி, நீங்களாம் போய் அவரை ஹெல்ப் பண்ணுற மாதிரி உங்களோட ஃப்ரெண்டுக்கு. ஆகவே தான் இங்கே போலந்து
யாருடைய ஃப்ரெண்டாக இருந்தது? இந்த பிரித்தானியாவுடைய பிரான்சினுடைய ஃப்ரெண்டாக இருந்தது. எனவே பிரித்தானியாவும் பிரான்சும் பிள்ளைகள் போலந்தை காப்பாற்றுவதற்கு ஜெர்மனியுடன் போராட ஆரம்பித்தன. அப்போ ஜெர்மனி என்ன செய்தது? போலந்தை கைப்பற்றிய பின் ஒரு கிழமைக்குள்ள போலந்தை கைப்பற்றி விட்டது. அடுத்தது இங்கே வடக்கே இருக்கிற டென்மார்க், என்ன இந்த வடக்கே இருக்கிற பின்லாந்து, டென்மார்க் இவற்றையும் கைப்பற்றி கொண்டு ஒல்லாந்தையும் கைப்பற்றி கொண்டு என்ன செய்தது? பிரான்ஸை தாக்க வெளிக்கிட்டது. பிரான்சினுடைய இந்த கிழக்கு பகுதியால் பிரான்ஸை தாக்க வெளிக்கிட்டது. பிரான்ஸை தாக்கி என்ன நடந்தது? பிரான்ஸுடைய தலைநகரை கைப்பற்றியது. இதே நேரத்தில் இத்தாலியும் சேர்ந்து கொண்டது. இத்தாலியும் ஒரு சர்வாதிகாரி இருக்கிறார் தானே? யார் பிள்ளைகள்? முசோலினி, பாசிசவாத. என்ன இந்த சர்வாதிகாரியும் இந்த பிரான்ஸை இந்த கீழ்ப்பகுதியால் தென்பகுதியால் தாக்கியது. ஜெர்மனி இந்த கிழக்கு பக்கத்தால் தாக்கியது, இது தென்பகுதியெல்லாம் தாக்கியது. அப்போ பிரான்ஸும் கைப்பற்றப்பட்டது. பாருங்க என்னென்ன நாடு கைப்பற்றப்பட்டு விட்டதுண்டு. வடக்கே டென்மார்க், என்ன இங்கே கீழே வந்தீங்கன்னா போலந்து, என்ன இங்கால வந்தீங்கன்னா பிரான்ஸ் கைப்பற்றப்பட்டது. என்ன அப்போ இங்கே பிரான்ஸை யாரால் கைப்பற்றார்கள்? கீழே இருந்து இத்தாலி, அங்கால இருந்து கிழக்கில் இருந்து ஜெர்மனி கைப்பற்ற ரெண்டு பேரும் சேர்ந்து கைப்பற்றுகிறார்கள். கைப்பற்ற பிரான்ஸ் தோற்கடிக்கப்படுகின்றது. இப்போ ரெண்டு பேரும் ஒப்பந்தம் செய்து, யார் யார்? முசோலினியும் ஹிட்லரும் ஒப்பந்தம் செய்து ஹிட்லர் ஜெர்மனியை தனதாக்கி கொண்டார். அடுத்ததாக பிரான்ஸ் தோற்கடிக்கப்பட்டால் பக்கத்தில் இருக்கிற இந்த பிரித்தானியா, இங்கிலாந்து தலைநகரான இந்த பிரித்தானியா நிச்சயமாக அடுத்த எய்மாக இருக்கும். ஜெர்மனியோட அடுத்த தாக்குதலுக்கு உரிய இடமாக ஜெர்மனி இருக்கும், பிரித்தானியா இருக்கும். எனவே பிரித்தானியா அப்பொழுது ஆண்டு கொண்டிருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் மிக திறமையான தலைவர், சிறந்த பேச்சாற்றல் மிக்கவர் பிள்ளைகள். எனவே அவர் பார்த்த தந்திரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் அவருக்கு ஏற்பட்டது. ஆகவே என்ன செய்தார்? நேரடியாக ஜெர்மனியுடன் முதல் அதற்கான ஆயத்தங்களை மேற்கொள்ள வேண்டும். எனவே சிறந்த பேச்சாற்றலோடு சிறந்த அறிவாக இருந்தார். மக்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு ஜெர்மனி எங்களை தாக்கப் போகின்றது, நாங்கள் அழியப் போகின்றோம், ஆகவே வீரர்களே மக்களே கிளந்தெழுங்கள், வீரத்தோடு போராடுங்கள், விடக்கூடாது, இந்த ஜெர்மனியை நாங்கள் வெற்றி கொள்ள விடக்கூடாது என்று மக்களுக்கெல்லாம் நிறைந்த அறிவுரைகளை வழங்கி வீர உணர்வுகளை ஏற்படுத்தி எல்லா மக்களையும் போராட செய்தார். எங்க? பிரித்தானியாவில். அது மட்டுமில்லை, பிரித்தானியாவுக்கு வெளியேயும் இந்த ஐரோப்பாவுக்கு வெளியேயும் ஆதரவுகளை திரட்டினார் பிள்ளைகள். எப்படி ஆதரவை திரட்டினார்? ஒன்று இலங்கை, பிரித்தானியாவுடைய குடியேற்ற நாடுகளாக இருந்த இலங்கை, இந்தியா, என்ன இங்கால மலேசியா, சிங்கப்பூர், இந்த பிரதேசம், ஆஸ்திரேலியா, இங்கால கனடா, இந்த பக்கம் இந்த பக்கம் கனடா, தென்னாப்பிரிக்கா, இப்படி வருமேன இதில் தென்னாப்பிரிக்கா, இந்த நாடுகளையும் பிள்ளைகள் தன்னுடைய ஆதரவாக மேற்கொண்டார். இந்த நாடுடன் கட்டளையிட்ட பிரித்தானியா, நீங்கள் ஜெர்மனிக்கு எதிராக போராட எனக்கு உதவி செய்ய வேண்டும். இலங்கை எவ்வாறு உதவி வழங்கியது? இலங்கையில் நல்ல துறைமுகம் ஒன்று இருக்கிறது, இயற்கை துறைமுகம், நல்ல பாதுகாப்பான இடத்துல இலங்கை இருக்கிறது. அடுத்தது கிழக்கு மேற்கு நாடுகளை அவதானிக்கக்கூடியதாக இலங்கை இந்து சமுத்திரத்தின் மத்தியிலே இருக்கிறது. இப்போ இலங்கையில் இருந்து கொண்டு கிழக்கு பக்கமாக, மேற்கு பக்கமாக, வடக்கு பக்கமாக உள்ள நிலைமைகளை அவதானித்து கொண்டிருக்கலாம். புயலிலோ போரிலோ எண்ணத்திலேயோ பாதுகாக்கக்கூடிய இயற்கை துறைமுகம் திருவண்ணாமலை உண்டு. எனவே பிள்ளைகள் இலங்கையை உதவி கேட்டார். இலங்கையும் விமான நிலையத்தையும் இலங்கையினுடைய திருவண்ணாமலை துறைமுகத்தையும் கொடுத்து உதவியது. எனவே தான் இலங்கைக்கும் குண்டு போடப்பட்டது ஜப்பானால. விலங்கு தானே?
ரைட். அப்ப என்ன நடந்தது பிள்ளைகள்? பிரித்தானியா தன்னை ஜெர்மனி தாக்க போகுதுன்னு சொல்லி என்ன செய்த உதவிகளை கேட்டது ஐரோப்பாவுக்கு வெளியில் உள்ள நாடுகளை குறிக்க சொல்லி வருமா? என்ன நாடுகள்? இந்தியா, இலங்கை, இங்கால சிங்கப்பூர், மலேசியா, அங்கால இதில் பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, கனடா குறிக்க சொல்லி வரும். பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, சரியா பிள்ளைகள்? அப்போ என்ன நடக்குது? யுத்தம் ஆரம்பமாகி விட்டது. அப்போ இங்கால வீராவசத்துடன் பிரித்தானியாவும் ஜெர்மனியும் மோதிக்கொள்கின்றன. ஜெர்மனியிடம் பிள்ளைகள் சிறந்த நீர்மூழ்கி கப்பல் படை இருந்தது. உலகத்திலேயே சிறந்த நீர்மூழ்கி கப்பல் படை ஜெர்மனியிடம் இருந்தது. இதே நேரத்தில் சிறந்த விமானப்படை பிரித்தானியாவிடம் இருந்தது. போர் நடக்குது பிள்ளைகள். போர் நடக்கும்போது 1940ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி அளவில் பெரிய வான்வெளி போர், வானத்தில் பெரிய போர். யாருக்கு? ஜெர்மனிய விமானப்படைக்கும் பிரித்தானியோடைய விமானப்படைக்கும். சிறந்த விமானப்படையை வைத்திருந்த இந்த பிரித்தானியா ஜெர்மனியினுடைய விமானப்படையினால் தோற்கடிக்கப்பட்டது. ஏறக்குறைய 56 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. யாரால? ஜெர்மனிய படையினால. அப்ப ஜெர்மனி வீராவசத்துடன் போராடியது பிள்ளைகள். ஆனாலும் சிறந்த வீரம் மிக்க இந்த பிரித்தானிய படைகள் தொடர்ச்சியாக வீராவசத்துடன் ஜெர்மனியுடன் மோதியது. என்ன பிள்ளைகள்? அப்ப பார்த்தார், ஹிட்லர் பார்த்தார், சரி வராது, இது சிறந்த பிரித்தானியாவை வெல்வது கடினம் என்பதை யோசிச்சு கொண்டு என்ன செய்தார்? பிரித்தானியாவோட சண்டை பிடிப்பதை நிறுத்தி கொண்டு என்ன செய்தார்? டக்குனுடைய எண்ணம் எங்க பாயுது? இந்த ரஷ்யாவை தாக்குவதற்கு வெளிக்கிறேன். சோவியத்து சமோடமை குடியரசை தாக்க வெளிக்கிறேன். அப்ப வெளிக்கிட்ட போது அவருக்கு ஆசை, பேராசை இருந்தது. சர்வாதிகார பிள்ளைகள் பேராசை இருந்தது. எப்படியோ எல்லாத்தையும் பிடித்து தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர வேண்டும். எனவே என்ன செய்தார் பிள்ளைகள்? இந்த சோவியத் ரஷ்யாவுக்கு மீது படையெடுத்தார். படையெடுத்த போது அவர் என்ன செய்தார்? அவர் வேறொன்றையும் யோசிக்கவில்லை. இந்த படைகள் வீரத்துடன் போராட முடியுமா? உணவு அனுப்ப முடியுமா? தண்ணி அனுப்ப முடியுமா? மற்றது காயப்பட்டவருக்கு மருந்து செய்ய முடியுமா? இதெல்லாம் அவர் சிந்திக்கவில்லை. வீராவேசத்துடன் ஏன் மற்ற நாடுகளெல்லாம் வெண்டுவிட்ட, இங்கால வடக்கில் இருந்த டென்மார்க், போலந்து, மத்தியில் இருந்த போலந்து, பிரான்ஸ், முக்கியமான நாடுகள் எல்லாம் பிடித்து விட்டார். ஒல்லாந்து, போர்த்துக்கல் எல்லாம் பிடித்து விட்டார். இப்பொழுது ரஷ்யாவை தாக்க படைகள் வெளியிட்ட போது ரஷ்யா புத்திசாலித்தனமுடன் நடந்து கொண்டது. எப்படி? கடும் குளிர் பிரதேசம், இவர் குளிர்காலம், இவர் ஜெர்மனி போராடிய காலம். ரஷ்ய படைகளுக்கு அந்த குளிருக்குள்ளிருந்து பழக்கப்பட்டவை, பனிக்கட்டியலுக்குள்ள இருந்து. இவர் என்ன செய்கிறார்? ஜெர்மனிய படைகளுக்கு அது பழக்கம் இல்லை. குளிர் பனிக்கட்டுக்குள்ள இருந்து அவங்களுக்கு பெருசாக பழக்கம் இல்லை. குளிர் நாடாக இருந்தாலும் இது முனைவில் இருப்பதுனால ரஷ்யா பனிக்கட்டி பிரதேசமாக பெரும்பாலும் இருக்கும். எனவே இந்த படைகள் என்ன செய்தன? ரஷ்ய படைகள் புத்திசாலித்தனமாக மெல்ல ஒதுங்கி கொண்டன, சண்டை பிடிக்க விடலை. இவர் ஜெர்மனிய படையை உள்ளுக்கு வர விட்டன, உள்ளுக்கு வரட்டும். ஜெர்மனிய படை இவர் ஜெர்மனி ஹிட்லரும் புத்தி இல்லாமல் படைகளை சொன்னார், உனக்கு போ, நகர்ந்து போ. படைகளுக்கு ஏற்படுகிற கஷ்டங்களை பற்றி அவர் சிந்திக்கலை. உணவு வேணுமே, தண்ணி வேணுமே, என்ன மருந்து, காயப்படுற மருந்து வேணுமே, அதை எந்த இதையும் சிந்திக்கலை. கட்டளை விட்டார், போன்னு சொல்லி. அவ்வளவு சர்வாதிகாரம், தான் வெல்ல வேணும் என்று என்ன படைகள் நகருகின்றன. ஆனால் பனி கடும் குளிருக்குள்ள தாக்கு பிடிக்க முடியவில்லை ஜெர்மனிய படைகளுக்கு. இதே நேரத்தில் பனிக்கட்டியெல்லாம் விழுவதனால ரோடெல்லாம் மூடிடும். காலை இரவிரவா பனிக்கட்டி பெய்யும், காலையில் பார்த்தா ரோடெல்லாம் மூடிடும். மூடினால் தொடர்பு இல்லை. அங்கால கொஞ்சம் படை, இங்கால கொஞ்சம் படை. முன்னுக்கு இருக்கிற படைக்கு தண்ணி வேணும், உணவு வேணும், காயப்படுறதுக்கு மருந்து வேணும். பிள்ளைகள் ஒன்றும் போகாது. ஏன்? பனிக்கட்டி எல்லாம் இப்படியாக படைகளுக்கு இடைக்கிடையே தொடர்பில்லாத நிலை. எனவே தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, காயப்பட்ட வீரருக்கு மருந்து இல்லை. படைகளுக்கெல்லாம் விரக்தி ஏற்பட்டது. படைகள் எத்தனையோ முறை எடுத்து சொன்னது ஜெர்மனிக்கு, இந்த ஹிட்லருக்கு, நாங்கள் பின்வாங்குவோம். இல்லை, முன்னுக்கு போவோம்.
தீயவர்களுக்கும் கொடுமையானவர்களுக்கும் வஞ்சர்களுக்கும் என்ன மூளை வேலை செய்யாத பிள்ளைகள். நீங்களும் அப்படித்தான். என்ன கோபம் கொண்டால் எதுன்னு தெரியாது. என்ன அம்மாவை பேசுவீங்க, அப்பாவை பேசுவீங்க, படிக்க சொன்னோன்னு என்ன செய்வீங்க? அம்மாவுக்கு சும்மா போங்கம்மா, நான் படிக்க மாட்டேன், நான் தண்ட மாட்டேன். என்ன அம்மா பாவம் தானே பிள்ளைகள். அப்போ என்ன செய்யுது? கோபம் வந்தோடனே எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் வேலை செய்யாத பிள்ளைகள். கோபத்தில் நாங்கள் அம்மாவை பாவங்களுக்காக கஷ்டப்பட்டு தியாமிருந்து நித்திர முழிச்சு படிப்பில்லை படிப்பில்லை படிதம்பி படிதம்பிண்டு அம்மா படிச்சிருக்கலாம். என்ன பிள்ளைகள், உங்களுக்கு கஷ்டப்படும் போது நீங்கள் அம்மாவை பேசுவீங்க, அப்பாவோட சண்டைக்கு போவீங்க. நான் படிக்க மாட்டேன், என்ன செய்ய போகிறீங்க? என்ன அதே கோபத்தில் உங்களுடைய சிந்தனைகள் மாறிவிடும், வேலை செய்யாது. ஏன்னா அப்படி இருக்கிற பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்களாம் நல்ல பிள்ளைகள். ஏன்னா அம்மா அப்பாவை வணங்கி அவங்க சொல்கிறத கேட்டு படிக்கணும். அவங்க கேட்பது என்ன? உங்கள்கிட்ட படிப்பு மட்டும்தான். படிங்கோ படிங்கோ. என்ன ராய் இங்கே பார்ப்போம். ஆகவே என்ன நடக்குது பிள்ளைகள்? இங்கே என்ன நடக்குது? இங்கே ஜெர்மனிய படைகளால் நகர முடியவில்லை. ஹிட்லருக்கு மூளை வேலை செய்யவில்லை. எனவே என்ன நடக்கின்றது? படைகள் போக இந்த படையை காத்திருந்த ரஷ்ய படைகள் சுற்றி வளைத்து விடுகின்றன. சுற்றி வளைத்து ஜெர்மனிய படைகளை அகோரமாக தாக்குகின்றன. ஏன்னா இப்படித்தான் 125 வருடங்களுக்கு முன்னர் ரஷ்யா இந்த பிரான்ஸை ஆண்ட நெப்போலிய பேரரசன் அவனும் இப்படித்தான் படையெடுத்து சென்றார். அவரும் கடுங்குளிர்காலத்தில் படையெடுத்து சென்றதுனால படு தோல்வி அடைந்தார். பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் காயத்தோடு தோல்வியோடு திரும்பி வர வேண்டியிருந்தது. அப்போ அந்த மதிகட்டத்தனம், புத்தியில்லாதனம், பேராசை, இதனால் அன்றைக்கு பிரான்சின் நெப்போலியன் பேர் பெற்ற உலக பேர் பெற்ற வீரன் நெப்போலியன் தோற்கடிக்கப்பட்டான். அதே போன்று இப்போ ஜெர்மனியும் தோற்கடிக்கப்படுகின்றது. இதை ஜெர்மனியை வென்றவுடனே நடக்கின்றது. ஜெர்மனிய படைகளை வென்றவுடனே ஜெர்மன் தொடர்ந்து இந்த ரஷ்யா செம்படை தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கிறது. இப்போ ஜெர்மனிய படையை தோற்கடித்த பின்னர் எங்கள் ரஷ்ய எல்லைக்குள்ள தோற்கடித்த பின்னர் அந்த வீரத்துடன், அந்த ஆசையுடன், அந்த நம்பிக்கையுடன் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கிறது. அப்போ ஜெர்மன் கைப்பற்றிய பல்வேறு பிரதேசங்களையும் ரஷ்யா மீண்டும் பிடித்து கொண்டிருக்கிறது. இப்போ ஜெர்மனியை நோக்கி ரஷ்ய படைகள் வந்து கொண்டிருக்கின்றன. இங்கால பிரான்ஸ் மீண்டும் ஜெர்மனி தாக்க வலிக்கிட்டது. எனவே 1945ஆம் ஆண்டு மார்ச் மாதம் பிள்ளைகள் ஜெர்மன் தலைநகருக்குள்ள இந்த படைகள், நேச அணி படைகள் என்பது பிரான்ஸ், பிரித்தானியா, ரஷ்யா, ஐக்கிய அமெரிக்கா. அப்போ இங்கே இருந்த ரஷ்யா வடக்கு பக்கத்தால் முன்னேறி கொண்டு வருகின்றது. பிரான்ஸ் மேற்கு பக்கத்தால் முன்னேறி கொண்டு வந்து ஜெர்மனி சிந்திக்கலை, கட்டளை விட்டார் போன்னு சொல்லி. அவ்வளவு சர்வாதிகாரம், தான் வெல்ல வேணும் என்று என்ன படைகள் நகருகின்றன. ஆனால் பனி கடும் குளிருக்குள்ள தாக்கு பிடிக்க முடியவில்லை ஜெர்மனிய படைகளுக்கு. இதே நேரத்தில் பனிக்கட்டியெல்லாம் விழுவதனால ரோடெல்லாம் மூடிடும். காலை இரவிரவா பனிக்கட்டி பெய்யும், காலையில் பார்த்தா ரோடெல்லாம் மூடினால் தொடர்பு இல்லை. அங்கால கொஞ்சம் படை, இங்கால கொஞ்சம் படை. முன்னுக்கு இருக்கிற படைக்கு தண்ணி வேணும், உணவு வேணும், காயப்படுறதுக்கு மருந்து வேணும். பிள்ளைகள் ஒன்றும் போகாது. ஏன்? பனிக்கட்டி எல்லாம் இப்படியாக படைகளுக்கு இடைக்கிடையே தொடர்பில்லாத நிலை. எனவே தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, காயப்பட்ட வீரருக்கு மருந்து இல்லை. படைகளுக்கெல்லாம் விரக்தி ஏற்பட்டது. படைகள் எத்தனையோ முறை எடுத்து சொன்னது ஜெர்மனிக்கு, இந்த ஹிட்லருக்கு நாங்கள் பின்வாங்குவோம். இல்லை, முன்னுக்கு போகும். தீயவர்களுக்கும் கொடுமையானவர்களுக்கும் வஞ்சர்களுக்கும் என்ன மூளை வேலை செய்யாத பிள்ளைகள். நீங்களும் அப்படித்தான். என்ன கோபம் கொண்டால் எதுன்னு தெரியாது. என்ன அம்மாவை பேசுவீங்க, அப்பாவை பேசுவீங்க, படிக்க சொன்னோன்னு என்ன செய்வீங்க? அம்மாவுக்கு சும்மா போங்கம்மா, நான் படிக்க மாட்டேன், நான் தண்ட மாட்டேன். என்ன அம்மா பாவம் தானே பிள்ளைகள். அப்போ என்ன செய்யுது? கோபம் வந்தோடனே எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் வேலை செய்யாத பிள்ளைகள்.
கோவத்தில் நாங்கள் அம்மாவை பாவங்களுக்காக கஷ்டப்பட்டு தியாமிருந்து நித்திர முழிச்சு படிதம்பி படிதம்பிண்டு அம்மா படிச்சிருக்கலாம். என்ன பிள்ளைகள், உங்களுக்கு கஷ்டப்படும் போது நீங்கள் அம்மாவை பேசுவீங்க, அப்பாவோட சண்டைக்கு போவீங்க. நான் படிக்க மாட்டேன், என்ன செய்ய போகிறீங்க? என்ன அதே கோவத்தில் உங்களுடைய சிந்தனைகள் மாறிவிடும், வேலை செய்யாது. என்ன அப்படி இருக்கிற பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. என்ன நீங்களாம் நல்ல பிள்ளைகள், அம்மா அப்பாவை வணங்கி அவங்க சொல்கிறத கேட்டு படிக்கணும். அவங்க கேட்பது என்ன? உங்கள்கிட்ட படிப்பு மட்டும்தான். படிங்கோ என்ன ராய் இங்கே பார்ப்போம். ஆகவே என்ன நடக்குது பிள்ளைகள்? இங்கே என்ன நடக்குது? இங்கே ஜெர்மனிய படைகளால் நகர முடியவில்லை, ஹிட்லருக்கு மூளை வேலை செய்யவில்லை. எனவே என்ன நடக்கின்றது? படைகள் போக இந்த படையை காத்திருந்த ரஷ்ய படைகள் சுற்றி வளைத்து விடுகின்றன. சுற்றி வளைத்து ஜெர்மனிய படைகளை அகோரமாக தாக்குகின்றன. ஏன்னா இப்படித்தான் 125 வருடங்களுக்கு முன்னர் ரஷ்யா இந்த பிரான்ஸை ஆண்ட நெப்போலிய பேரரசன் அவனும் இப்படித்தான் படையெடுத்து சென்றார். அவரும் கடுங்குளிர்காலத்தில் படையெடுத்து சென்றதுனால படு தோல்வி அடைந்தார். பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் காயத்தோடு தோல்வியோடு திரும்பி வர வேண்டியிருந்தது. அப்ப அந்த மதிகட்டத்தனம், புத்தியில்லாதனம், பேராசை, இதனால அன்றைக்கு பிரான்சின் நெப்போலியன் பேர் பெற்ற உலக பேர் பெற்ற வீரன் நெப்போலியன் தோற்கடிக்கப்பட்டான். அதே போன்று இப்ப ஜெர்மனியும் தோற்கடிக்கப்படுகின்றது. இதை ஜெர்மனியை வென்றவுடனே நடக்கின்றது. ஜெர்மனிய படைகளை வென்றவுடனே ஜெர்மன் தொடர்ந்து இந்த ரஷ்யா செம்படை தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கிறது. இப்போ ஜெர்மனிய படையை தோற்கடித்த பின்னர் எங்கள் ரஷ்ய எல்லைக்குள்ள தோற்கடித்த பின்னர் அந்த வீரத்துடன், அந்த ஆசையுடன், அந்த நம்பிக்கையுடன் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கிறது. அப்போ ஜெர்மன் கைப்பற்றிய பல்வேறு பிரதேசங்களையும் ரஷ்யா மீண்டும் பிடித்து கொண்டிருக்கிறது. இப்போ ஜெர்மனியை நோக்கி ரஷ்ய படைகள் வந்து கொண்டிருக்கின்றன. இங்கால பிரான்ஸ் மீண்டும் ஜெர்மனி தாக்க வலிக்கிட்டது. எனவே 1945ஆம் ஆண்டு மார்ச் மாதம் பிள்ளைகள் ஜெர்மன் தலைநகருக்குள்ள இந்த படைகள், நேச அணி படைகள் என்பது பிரான்ஸ், பிரித்தானியா, ரஷ்யா, ஐக்கிய அமெரிக்கா. அப்போ இங்கே இருந்த ரஷ்யா வடக்கு பக்கத்தால் முன்னேறி கொண்டு வருகின்றது, பிரான்ஸ் மேற்கு பக்கத்தால் முன்னேறி கொண்டு வந்து ஜெர்மனியினுடைய தலைநகர் பெர்லினை கைப்பற்றுகின்றன. கைப்பற்றிய போது ஹிட்லர் பார்த்தார், இதுக்கு மேலே தாக்க பிடிக்க முடியாது, தான் பிடிபட்டால் சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட வேண்டும். எனவே அந்த மானம் தன்னுடைய கௌரவத்தை பாதுகாப்பதற்காக ஹிட்லரும் அவரோட சேர்ந்தார்களும் தற்கொலை புரிந்து கொள்கின்றனர். விளங்குதா பிள்ளைகள்? அப்ப ஜெர்மனி தோற்கடிக்கப்படுகின்றது. இப்ப விளங்குதோ? இனி அங்கால என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்ப இங்க ஐரோப்பாவுக்குள்ள ஜெர்மனி தோற்கடிக்கப்படுது. ஜெர்மனி தோற்கடிக்கப்பட்டால் அவருடைய நட்பு நாடான இத்தாலியின் ஆட்டோமேட்டிக்காக தோற்கடிக்கப்படும். ஆகவே ஜெர்மனி தோற்கடிக்கப்பட்டது. இந்த பகுதியில் பார்த்தோம் என்று சொன்னால் இங்கால என்ன நடக்கிறது? இங்கால பார்த்தோம் ஜப்பான் வீறு கொண்டு இந்த கிழக்கு பகுதியில் முன்னேறி கொண்டு வருகிறது. ஒரு பேரரசாக, தான் பெரிய வல்லரசாக மாற வேண்டும் என்பதற்காக ஜப்பான் இங்கால படையெடுத்து கொண்டு வருகிறது. எங்க? இந்த கிழக்கு பகுதியால் இந்த சீனாவை கைப்பற்றிய, சீனாவுடைய மஞ்சூரியா பிரதேசத்தை கைப்பற்றியது. இப்படியே தொடர்ந்து இந்த கிழக்கு பகுதியில் இந்தியா வர ஜப்பான் வரப்போகுது. ஜப்பானுடைய நகர்வை இங்கிருந்த இந்த பேர்ல் துறைமுகம், இங்கிருந்த இந்த அமெரிக்காவுடைய முகாம் உண்டு, அங்கே இருந்தது. அந்த முகாமிற்கு இடைஞ்சலாக இருந்தது. எனவே அந்த முகாமை தகர்த்தறிந்தால் கிழக்கு பகுதி முழுக்க பிடிக்கலாம், இலங்கை வரையும் பிடிக்கலாம் என்பதற்காக இந்த பேர்ல் துறைமுகத்தை குண்டு போட்டு தாக்கியது. பேசாமல் இருந்த இந்த ஐக்கிய அமெரிக்கா இதை சாட்டாக வைத்துக்கொண்டு
ஜப்பான் மீது போர் தொடுத்தது, போர் பிரகடனம் மேற்கொண்டது. அப்போ இப்போ கடும் சண்டை பாருங்க. ஐரோப்பாக்குள்ளே இருந்த சண்டை பிள்ளைகள் இன்றைக்கு வெளியே வருது. எங்கே வருது? உலக நாடுகளுக்கு பரவ போகுது. எப்படி பரவ போகுது? இங்கே பேள் துறைமுகம் தாக்கப்பட்டதுனால அமெரிக்கா முதலே கேட்டிருந்தேலோ, இங்கே பிரித்தானியா கேட்டிருந்தேலோ, ஜெர்மனிக்கு எதிராக எனக்கு உதவி செய்ய வேண்டிய யாரை கேட்டிருந்தது? ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான், மலேசியா, இலங்கை, இந்தியா, கனடாவை கேட்டிருந்தேலோ. இப்போ அமெரிக்கா பிரித்தானியாவுடைய நட்பு நாடலோ. எனவே அமெரிக்கா இப்போ போருக்கு கிளம்பிய போது எல்லா நாடுகளும் ஜப்பானுக்கு எதிராக சண்டையிட ஆரம்பித்தன. என்ன? அப்போ அமெரிக்காவுக்கு உதவி வழங்கின. இப்படி இருக்கும்போது பிள்ளைகள் ஜப்பானை கட்டுப்படுத்துவதற்காக பெரியோரு கொடூரமான வேலையை அமெரிக்கா செய்தது. அது என்ன? ஹீரோஷிமா நாகாசாக்கியில் அணுக்குண்டு போடப்பட்டது. லிட்டில் பாய் ஸ்மால் பாய் எனப்படுகிற மூடி முடிக்கிறது இல்லை பிள்ளைகள், சாம்பல் ஆகியது. அதே நிலை பிள்ளைகள் எங்களுக்கு நடக்க இருக்கிறது. இப்போ இன்றைக்கும் சண்டை எங்க? இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் பயங்கர சண்டை, விமானமாக தாக்கி கொண்டே இருக்கிறது. இவர் இயலாவிட்டால், ஹிஸ்புல்லா இயலாவிட்டால் ஈரானை உதவிக்கு கேட்பார். ஈரான் போச்சுண்டா ரஷ்யா வரும், ரஷ்யா போச்சுதண்டா வடகொரியா வரும், பாகிஸ்தான் போகும், சீனா போகும் உதவிக்கு. யாருக்கு? இந்த ஈரானுக்கோடு சேர்ந்து இந்த ஹிஸ்புல்லாக்களுக்கு. அமெரிக்கா விடுமோ? அமெரிக்கா யாருக்கு சப்போர்ட்? இஸ்ரேலுக்கு சப்போர்ட். எனவே அமெரிக்கா போகும். அமெரிக்காவுடைய நட்பு நாடான பிரித்தானியா உதவிக்கு வழங்கும். ஜெர்மனி போகும், பிரான்ஸ் போகும், இங்கேருந்து ஆஸ்திரேலியா போகும், அங்கேருந்து ஜப்பான் போகும். இப்போ ஆற்று அணுக்குண்டுகள் வச்சிருக்கிறாங்க. ஈரான் வச்சிருக்கு, வடகொரியா வச்சிருக்கு, பாகிஸ்தான் வச்சிருக்கு, சீனா வச்சிருக்கு, ரஷ்யா வச்சிருக்கு. அணுக்குண்டு வைப்போம். கண்ணை மூடி முடிக்கிறது சண்டையண்டு வந்துண்டா பிள்ளைகள் உலக நாங்கள் எல்லாம் தரமட்டமாகி சாம்பலாகிவிடும். கண்ணை மூடி முடிக்கிறது இல்லை. நல்லா வேண்டிக் கொள்ளுங்க, அப்படி ஒன்று நடக்கக்கூடாது. என்ன ரைட்? அடுத்த வகுப்பில் எப்படி இந்த ஜப்பான் தாக்கப்பட்டது என்பதை நான் அடுத்த வகுப்பில் சொல்லித்தரேன். சரியா? ஓகே, கவனமாக இருக்க வேணும். டெலிஃபோனில் இருக்கிற யூடியூப்பில் வேணுமென்றால் இந்த வார் எடுத்து பாருங்க, செகண்ட் வார். ரைட், பாருங்க. என்ன அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் ஆசிரியர்னா எம். வணக்கம், நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.